ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்தினுடான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம். வணக்கம். உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் செபாவையும் கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன். இஸ்ராயலுடைய பெரிய ப்ராப்ளம் என்னன்னாக்க, அவங்க எங்களை கேவலமா நினைக்கிறாங்க, அவங்க எங்களை அகதியா நடத்துறாங்க, அவங்க எங்களை போர்க்கைதியா நினைக்கிறாங்க, நாங்க ஒண்ணுமில்லாம ஆயிட்டோம், எங்களுக்குன்னு கடவுள் இல்லையான்னு கேட்கறாங்க. எங்க போவோம் நாங்க? ஆண்டவரே உங்க விட்டு நாங்க எங்க போவோம் அப்படின்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, அவன் வேணாம் இல்லை, என் பார்வையில நீ விலையேற பெற்றவன், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். அடுத்தது, நீ மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. யோசிச்சு சொல்றீங்க, பழச்சுன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நான் உன் மீது அன்பு கூறுகிறேன். நான் ஐ லவ் யூன்றார். நீங்களும் பிரதராக இருந்தீங்க, நானும் பிரதராக இருந்தேன். செமினேரில் படித்தோம். வேர்ல்டு ரிலிஜன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 10 மதங்களை பற்றிய செய்திகள் நம்ம படித்தோம். எந்த மதத்திலேயாவது கடவுள் பக்தனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றாரா? இல்ல. பக்தன் சொல்லியிருக்கிறான். பக்தன் சொல்லியிருக்கிறான். காளிதாசர்ல இருந்து எவ்வளவு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. பக்தன் சொல்லியிருக்கிறாங்க. இங்கதான் சாமி சொல்றார், ஐ லவ் யூன்னு சொல்றார். ஐ லவ் யூன்னு சொல்றார். ஒரு சொந்த காதலிய, ஒரு சொந்த காதலனை பார்க்குற மாதிரி நம்மளை நேசிக்கிற ஒரு கடவுள், நேசிக்கிற ஒரு கடவுள். அதான் உடன்படிக்கையை மறவாத கடவுள். ஏன்? அவர் பாண்டு பண்ணிக்கிட்டார். அப்ரஹாமோடு செய்த உடன்படிக்கை, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை, என்றும் உள்ள உடன்படிக்கை அவர் நம்மோடு கூட இருப்பதனால் அவர் நம்மை அந்த அளவுக்கு பாதுகாத்து நம்ம வழிநடத்தி வருகிறார். அதுதான் கடவுளுடைய வல்லமையான ஒரு செய்தி, அருமையான செய்தியாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ அடுத்த கிளம்பிகளை வருவோம். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, மதிப்பிலும் எண்ணிக்கையிலும் குறைந்தவராய் இருந்தார்கள், அவர்கள் அந்நியராய் இருந்தார்கள். ஒரு நாட்டுக்கும் மறுநாட்டுக்கு அவர்கள் ஓர் அரசன் என்று மற்றொரு அரசிற்கு அழைத்து திரிந்தார்கள். அவர்களை யாரும் ஒடுக்குமாறு அவர் விட்டு விடவில்லை. அவர்களின் பொருட்டு அரசர்களை கண்டித்தார். அதான் ரொம்ப அருமையான ஒரு வசனங்க. அந்த வசனம் அருமையான ஒரு வசனம். 22 கடந்து போவோம். நான் அருள் பொழிவு செய்தாரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர் என்றார் அவர். உலகெங்கும் வாழ்வோரே, ஆண்டவருக்கு புகழ்பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். 2 செய்தி ரொம்ப இருக்குது. அது அருள் பொழிவு என்பது நான் சொன்னேன். கொதேஷ் என்று சொல்ல ஒரு எபிரேய வார்த்தை இருக்கிறது. கொதேஷ், கதாஷ் என்று சொன்னால் டு அனாயிண்ட் என்று சொல்வார்கள், அருள் பொழிவு. கொதேஷ் என்று சொல்லும்போது அருள் பொழிவு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்க, டு கீப் இட் செப்பரேட், தனியாக எடுத்து வச்சிடறாங்க, தனியாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். அருள் பொழிவு பெற்றார்கள் என்னன்னா அவங்க தனியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தமாகும். அப்படிப்பட்ட நிலையில் அவர் அழகாக சொல்கிறார், இந்த இடத்துல அருமையாக சொல்கிறாரு. என்னன்னாக்க, நான் அருள் பொழிவு செய்தோர் மீது கை வைக்காதீங்க, அதே போல் இறைவாக்குனர்களை தீங்கிருக்கார். ஏன்னாக்க இயேசு சொல்வார், ரொம்ப அழகாக சொல்வார், எருசலேமே எருசலேமே, இறைவாக்குனரை கொன்று பழி தீர்க்கும் எருசலேமே, அவங்க செஞ்ச காரியத்தை இப்போ கல்ற கட்டுறியா நீயே என்று இயேசு படுவார். ஏன்னாக்க இந்த அர்த்தத்தில் பெரிய அர்த்தம் இருக்கு. என்னன்னாக்க, நான் அனுப்பிய அரசர்களையோ நான் அனுப்புகின்ற இறைவாக்குனர்களையோ நீங்கள் தயவு செய்து புறக்கணிக்காதீர்கள். அவருடைய செய்திகளை கேளுங்கள், அவர்கள் வழியே நீங்கள் மீட்படைவீர்கள். அவர்கள் வழியாகத்தானே நான் பேசுகிறேன், நான் தானே அவர்களை அனுப்பினேன் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த வார்த்தையை நாம் பார்க்கிறோம். அதே போல, உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இது ரொம்ப நல்ல ஒரு அருமையான வார்த்தை. இந்த இடத்துல 23ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை பாருங்க, உலகெங்கும் வாழ்வோரே. இல்லைங்களா? உலகெங்கும் வாழ்வோரே. நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் அந்த உலகளாவிய இறைவனுடைய பார்வையில்
இஸ்ராயல் மக்கள் வந்து சிறுமையா இருந்தாங்க. அவங்களுடைய நினைச்சாங்க நம்முடைய கடவுளை வந்து படைப்பின் கடவுளாக மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே, ஏற்றுக்கொள்வார்களோ என்று ஒரு யோசனை அவர்களுக்குள்ளாகிறது. அப்பதான் சொல்வாரு, உலகெங்கும் வாழும் இந்த உலகெங்கும் வாழ உலகெங்கும் நாடுகளின் தலைவர்களே, மக்கள் இனங்களே, இந்த அந்த வார்த்தை திரும்ப திரும்ப ஒரு 8 முறை வருவதாக நாம் பார்த்தோம். 8 முறை வருவதாக நாம் பார்த்தோம். அப்ப அந்த செய்தி தான் இந்த இடத்துல இந்த 23, 24, 25 ஆகும். இந்த கருத்தை மிக அழகாய் சொல்கிறது. மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள், பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள், அனைத்து மக்களினங்களும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், ஏனெனில் ஆண்டவர் மாட்சிமை மிக்கவர், பெரிதும் போற்றத்தக்கவர். வாசிங்கன்னா, தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலாக அஞ்சுதற்கு உரியவர். மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளே, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன, ஆற்றலும் அக்களிப்பும் அவரது திருத்தலத்தில் உள்ளன. ஓகே, ரொம்ப அருமையான செய்தியா இருக்குது. படைப்பின் ஆண்டவர் இறைவன், படைப்பின் ஆண்டவர் இறைவன். அவரே வல்லவர், அவரே நல்லவர், அவரே அனைத்தையும் படைத்தவர், அவரே அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து இனங்களுக்கும் அனைத்து மக்களினங்களுக்கும் தலைவராய் இருக்கிறார் என்ற ஒரு செய்தியை பல்வேறு வார்த்தைகளில் அந்த பகுதி சொல்லி உறுதிப்படுத்துகிறது. இஸ்ராயலின் கடவுள் என்கின்ற குறுநில மன்னர்களின் கடவுள் மட்டுமல்ல, மாநிலத்தின் ஆண்டவர் அவரே, நாடுகள் அனைத்திற்கும் ஆண்டவர் அவரே என்ற செய்தியை அவர் திரும்ப திரும்ப சொல்லுது. இதை மக்கள் என்ன செய்யணும்? இதை வந்து இஸ்ராயல் மக்கள் வந்து ஒரு மிஷனா எடுத்துக்கிட்டு இதை அறிவிக்கணும், இந்த மக்களுக்கு அறிவிக்கணும், தெரிவிக்கணும். அறியாமல், தெரியாமல், புரியாமல் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்ளவர்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரிவிக்க வேண்டிய கடமை இஸ்ராயலுக்கு உண்டு என்கின்ற பணியை இது சொல்லி சுட்டி காட்டுகிறது. அடுத்து வாசிங்களேன். மக்களினங்களின் குடும்பங்களே, மாட்சியும் ஆற்றலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள், ஆண்டவருக்கே சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். தானிய படையல்களுடன் அவர் திருமுன் வாருங்கள், தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே, அவர் திருமுன் நடுங்குங்கள். உலகம் உறுதியுடன் நிலை கொண்டுள்ளது, இனி அது அசைக்கப்படுவதில்லை. இந்த பகுதி வந்து God is a God of the universe என்கின்ற ஒரு அழகான செய்தியை இங்கே தாங்கி வருகிறது. மக்கள் வந்து இஸ்ராயல் நாட்டில் வந்து ஒரே ஒரு நதி தான் ஓடுது, ஒரே ஒரு மலை தான் இருக்குது, அதே மாதிரி வந்து காடுகளும் மேடுகளும் நிறைந்த ஒரு சின்ன ஒரு சிற்று நிலம் என்று அவர்களுடைய கடவுள் எப்படி அவருடைய கடவுளாக மாறக்கூடும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல இவர்கள் பாபிலோனுக்கு போன பொழுது பாபிலோனிய தெய்வங்களுடைய வழிபாடுகளை பார்த்தார்கள். அவர்களுடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்களை பார்த்தார்கள், பிரம்மாண்டமான சிலைகளை பார்த்தார்கள். சிலைகளை தோளில் வைத்துக்கொண்டு ஊர் முழுக்க அவர்கள் சுற்றி வருவதை பார்த்தார்கள். இதெல்லாம் பார்த்து அவங்க பயந்துட்டாங்க, மிரண்டுட்டாங்க. ஒருவேளை இதுதான் உண்மையான கடவுளாக இருக்குமா, இதுதான் உண்மையான உலகை படைத்த கடவுளாக இருக்குமா என்று அவர்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த சமயத்தில் ஆண்டவர்களை உறுதிப்படுத்தி, உண்மையான கடவுளை அவர்கள் உறுதிப்படுத்தி, உருவம் மட்டும் பெருசு கிடையாது, மாறாக வல்லமை யாருக்கு மிகுதியோ அவரே உண்மையான கடவுள் என்று அவர் வெளிப்படுத்தும் போதுதான் அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு கவுண்டர் கல்ச்சரை உருவாக்குறாங்க. கவுண்டர் கல்ச்சரை உருவாக்கி ஒவ்வொன்றுக்கும் போராடுறாங்க. நீங்கள் நல்லா நான் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ வந்து சாபத்து திருவிழாவை கொண்டாடுறாங்க, சாபத்து விழாவை கொண்டாடுறாங்க. ஏன்னா ஆலயம் இல்லாத சமயத்தில் எங்கே போய் அவங்க ஜெபம் நடத்துவாங்க, எங்கே போய் அவங்க பழி ஒப்பு கொடுப்பாங்க. அதனால் அட்லீஸ்ட் நம்மளால் பழி ஒப்பு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, 7 பேர் சேர்ந்தா ஒரு ஜெபக்கூடத்தை ஆரம்பிக்கலான்னு ஒரு சட்டத்தை ஏற்றி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஜெபக்கூடத்தை ஏற்றினார்கள். வாரத்திற்கு ஒரு முறை வந்தார்கள், ஓய்ந்திருந்தார்கள், பணியிலிருந்து விலக்கு பெற்றார்கள், இறை வார்த்தையை வாசித்தார்கள், நோன்பிருந்தார்கள், ஜெபித்தார்கள், மனைவியோடு கூடியிருந்தார்கள். வாழ்வு வளமானது கண்டுபிடிச்சாங்க. அதே போல தான் நாடு திரும்பி வரும்போது சொந்த நாடு சொந்தமாகவில்லை, சொந்த நிலைமை வந்து அந்நியருக்கு உடமையாகப்பட்டிருந்த போது ஜூபிலியை கண்டுபிடிச்சாங்க. ஜூபிலி என்கின்ற ஒரு டிவைஸை உருவாக்குறாங்க. 49 வருஷம் வாழ்ந்துட்டியா, அடுத்தவனுக்கு அடமானம் வச்சு நிலத்தெல்லாம் வச்சிருக்கிறியா, 5 ஏக்கரா வந்து 10 ஏக்கராவா இருக்குதா, 4 ஏக்கரா தான் ஒன்றுது, மீது எல்லாமே அடமானத்துக்கு வாங்கினியா, கொடு, திருப்பி கொடு, இலவசமாக கொடு, அல்லது இந்த ஜூபிலிக்கு முன்னாடி மட்டும் இருந்துச்சுனாக்க கால்குலேட் பண்ணி பணம் வசூல் பண்ணிட்டு கொடுத்துரு, ஃப்ரீயாக கொடு. அந்த வருஷத்தில் எதுவுமே விளைவிக்கூடாது, நீ விளைக்க யாரும் விளைவிக்கூடாது. நிலத்தை கொடுத்தியா, நீ கம்முன்னு அவங்களுக்கு கம்முன்னு இருக்கட்டும், நிலத்துல எது விளையுதோ அது மட்டும் அவங்க பலனா எடுத்துக்கிட்டோம் கேட்டாங்க, செயல்பட்டாங்க. இதெல்லாம் வந்து கவுண்டர் கல்ச்சர் டாக்டிக்ஸ், எதிராளினுடைய நிகழ்வுகளை சந்திப்பதற்கான பல்வேறு செயல்பாடுகளாகிறது.
இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் நிறைய அதே மாதிரி பாருங்க, ஒவ்வொரு பண்டிகைகளும் அதை நினைவுபடுத்தியது. இதெல்லாம் திரும்ப நாடுக்கு திரும்ப செல்வோம் என்ற ஒரு எண்ணத்தை திரும்ப திரும்ப அவங்களுக்குள்ள பேசிக்கொண்டே இருந்தார்கள். அங்கேருந்து 2 கருத்துக்களை சொல்கிறேன். ஒன்று அசீரிய மன்னர்களும் மக்களும் அசீரிய போரர்களும் வடநாட்டை தாக்கினார்கள். அங்கே இருக்கிற இஸ்ராயல் மக்கள் மீது ஆட்சி செலுத்தினார்கள், அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். என்னாச்சுன்னா, அவர்களுக்கு தக்க முறையில் சொல்லவோ செய்யவோ ஆட்கள் இல்லாதனால் அந்த வடநாட்டு இஸ்ராயல் மக்கள் அசீரிய மக்களோடு பெண் எடுத்து இரத்த உறவு கொண்டு சமாரியர்களாய் போனார்கள். இங்கே இந்த டயர் சீதோன் என்று நாடுகள் இருக்கிறது. அந்த தீர் சீதோன் நாடுகளும் இஸ்ராயல் நாடை போல யூதாவை போலவே சிறைபிடிக்கப்பட்டார்கள், பபிலோனுக்கு போனார்கள். இவர்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கவில்லை, ஆண்டவர் என்று போராடவில்லை, எங்கள் கடவுள், எங்கள் மதம், எங்கள் இனம், எங்கள் மொழி என்று பாடவில்லை. அவங்க பெருசா பார்த்தோம்னா அவங்க கூட சேர்ந்து அவங்கெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க இல்லவே இல்லை, வரலாற்றில் இல்லவே இல்லை. ஆனால் பபிலோனுக்கு போன பெர்சியர்கள் கையிலிருந்து விடுதலை செய்யப்பட்ட இஸ்ராயல் திரும்பி தன் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பி மீண்டும் உயிர்த்தது. அதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய உன்னதமான அடையாளம். அப்பதான் சொல்றாங்க, நம்ம கடவுள் எல்லாருக்குமான கடவுள், உலகிலேயே சொல்லுங்கள், பறைசாற்றுங்கள். அந்த பவர் இன் பிரைஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது, அழகான புத்தகம். கார்லோ கத்தோஸ் என்பவர் எழுதிய புத்தகம், அருமையான புத்தகம், பவர் இன் பிரைஸ் என்று சொல்லி. அந்த புத்தகத்தில் அவர் அழகாக சொல்வார், நம்ம துதிக்கும் போது எரிக்கும் மதிலை போல பல தடைகள் இடிந்து விடும். அப்படி விழலன்னா என்ன அர்த்தம்? நம்ம சரியா துதிக்கலன்னு அர்த்தம். துதிக்கும் போது எரிக்கும் மதில்கள் விடும். உள்ளத்திற்குள்ளாக இருக்கிற, உறவுகளுக்குள்ளாக இருக்கிற, குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற, வேலையில் இருக்கிற பல்வேறு எரிக்கும் மதில்கள் நம்மை பயமுறுத்துகிறது, அச்சப்படுத்துகிறது, தாண்டி போக முடியாதவர் நம்மை தடுத்து நிறுத்துகிறது. துதிக்கும் போது இடிந்து விடும் என்று அவர் சொல்வார். அதனாலதான் இந்த பாட்டார் சொல்லு, துதியுங்கள், ஆண்டவரை துதிங்க, மக்கள் இனத்தாரை ஆண்டவரை துதியுங்கள், உலகனத்தோருக்கும் அவர் ஆண்டவர் என்று அறிவியுங்கள், அவருடைய அன்பை தெரிவிங்க, அவருடைய வல்லமையை சொல்லுங்க, அவருடைய பெயரை போற்றுங்கள். அதான் இந்த பகுதி மிக அழகாக சொல்லுகிறது. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக, ஆண்டவர் ஆள்கின்றார் என்று பிறவினத்தாருக்கு அறிவிப்பாராக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டு மரங்கள் ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடட்டும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க அவர் வருகின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இப்போ நான் 34ஆம் வசனத்தை விட்டுறேன். 30லேருந்து 33 வரைக்கும் உள்ள வார்த்தை எடுத்துக்கலாம். இல்லைங்க, பார்த்தீங்கன்னாக்க காஸ்மிக் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி காஸ்மிக் காட், காஸ்மிக் யாவே என்று ஒரு அழகான ஒரு காட்சி வருகிறது. அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் யாவே என்று சொல்லி வருகிறது. அதற்கு முன்பாக இஸ்ராயல் மக்களை மட்டுமே நேசித்த ஒரு பர்சனல் காடை பார்த்தோம். இந்த இடத்துல ஒரு காஸ்மிக் யாவே பார்க்குறோம். அதில் பாருங்க, இதில் உலகெங்கும் வாழ்வோரே, உலகம் உறுதியோடு கொண்டது, மண்ணுலகம் மகிழ்வதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக, கடலும் அதில் நிறைந்த யாவும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும், காட்டு மரங்கள் எல்லாம் பாருங்க காஸ்மிக், இந்த உலகத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா நிலமும் ஆண்டவரை பாடட்டும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகா இருக்கு. இதில் ஒரு சர்க்கிள். ஃபர்ஸ்ட் இஸ் மை காட், இஸ் அவர் காட், இஸ் அவர் காட், இஸ் த காட் ஆஃப் த யூனிவர்ஸ் சொல்லிட்டு இஸ் காட் ஆஃப் த காஸ்மோஸ், காட் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லிட்டு உலக நாடுகள். அது பொலிட்டிக்கல், இது ஜியாகிரபிக்கல். இஸ் அ காட் ஆஃப் தி என்டையர் காஸ்மோஸ். காட்டு மரங்கள், கடல், நட்சத்திரங்கள், மீன்கள், நிலவுகள், சூரியன், சந்திரன், எல்லாத்துக்கும் அவர் தானே கடல். அந்த 3 இளைஞர்கள் தீச்சூழல பாடுவாங்க. என்ன பாடல் அது? இயற்கையின் பாடல், இயற்கையின் ஆண்டவரை துதித்து பாடுகிற அற்புதமான பாடல். அதான் இந்த இடத்துல சுருக்கி சொல்லுது அந்த பகுதி. எங்கள் கடவுள் விண்ணை படைத்தவர், எங்கள் கடவுள் மண்ணை படைத்தவர், எங்கள் கடவுள் கடல் நீரை படைத்தவர், எங்கள் கடவுள் காட்டு மரங்களை படைத்தவர், அவரை போற்றி பாடுவோம் என்ற அழகான ஒரு பகுதியை இந்த பகுதி அழகாக சுட்டி காட்டுகிறது. அதில் நிறைய இருக்கிறார். அதில் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்களேன். இப்போ மண்ணுலகம் களி கூறுவதாக, விண்ணுலகம் மகிழ்வதாக, ஆண்டவர் ஆள்கிறார் என்று பிற இனத்தாருக்கு அறிவிப்பாராக. பிற இனத்தார் பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் அப்படியே தங்க இணை போல அந்த பாடல் முழுவதும் இடையோடி கொண்டு போயிருக்கிறது. அந்த இடத்துல பிற இனத்தார், ஆண்டவர் ஆள்கிறார், த லார்ட் ரெயின்ஸ்
தி லார்ட் ரெயின்ஸ். ஆண்டவர் ஆள்கின்றார். அரசர் என்றால் அவர் ஒருவர் தான், வேற யாரும் அரசர் கிடையாது. ஆள்கிறவர் என்றால் அவர் ஒருவர் தான், வேறு யாரும் கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த பாடல் இந்த இடத்துல சுட்டி காட்டுகிறது. இப்போ ஒரே ஒரு வசனம் சொல்கிறேன். 34ஆம் வசனத்துக்கு ஒரு வார்த்தை வருவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எவ்வளோ அழகான வசனங்க, எவ்வளோ அழகான வசனம். பியூட்டிஃபுல் வேர்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ஸ். என்னன்னா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏன் நன்றி சொல்லணும்? நல்லவர் பாவரு, நல்லவர், நல்லவர். எப்படி அவர் நல்லவர் நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்க, அவருடைய பேரன்பை நினச்சிப்பார், பேரன்பை நினச்சிப்பார். நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று நேசித்த தெய்வம் அவர். அவர் அன்பு பெருங்கடல் அளவு, அந்த அளவுக்கு மிகுதியாக ஒன்று நேசிக்கிறார். அதனால் அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருடைய அன்பை நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்வார்கள். என்னன்னாக்க, இப்போ டு லவ் இஸ் டு நோ, டு நோ இஸ் டு லவ். நான் இப்போ உங்களை தெரியாமல் உங்களை நேசிக்க முடியுமா? தெரியாமல் நேசிக்க முடியுமா? அது இமேஜினேட்டிவ் லவ் தான் கிடைக்க முடியும் இல்லைங்களா? ஸ்பெக்குலேட்டிவ் லவ் தான் கிடைக்க முடியும். நான் உங்களை அறிஞ்சன உங்களை பற்றி, அம்மா பற்றி, அப்பா பற்றி, தம்பி தங்கச்சிங்களை பற்றி, உங்கள் வீட்டை பற்றி, உங்களை பற்றி, உங்களுடைய சுகதுக்கங்களை பற்றி அறிஞ்சிருந்தேன்னா உங்கள் மேலே ஒரு பாசம் வரும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும், அது ஒரு நல்ல நட்பாக இருக்கும். அந்த நல்ல நட்பு ஒரு பாசமாக ஒரு நல்ல ஒரு சகோதரத்துவத்துக்கு இட்டு செல்லும். டு நோ இஸ் டு லவ், டு நோ இஸ் லவ். ஐ ஷுட் நோ யூ, தென் only I can love you. அப்போ அந்த கடவுளுடைய அன்பனை அறிஞ்சல்ல, கடவுளுடைய அன்பனை அறிஞ்சல்ல. இப்போ அந்த அறிந்த அன்பை அப்போ தான் இது கேட்குறாரு. ஏசாயா 49:15 நினைக்கிறேன். ஏசாயா 49:15 வாசிங்களேன். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பதுண்டோ? இப்போ 15னாக்க 14 வாசிருங்க. சீயோனோ, ஆண்டவர் என்னை கழி நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தம் மகவை தாய் மறப்பதுண்டோ? கருத்தாங்கிய தாய் தம் பிள்ளை மீது இரக்கங்காட்ட மறுப்பதுண்டோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கையில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். ரொம்ப நல்லது. அப்படியே அது கூட போகுது. அதுக்கு மேலே பேசணும், நம்ம நிறைய அழுவச்சு வந்துடும். இப்போ என்ன சொன்னாக்க, இப்போ ஒரு இது கேட்குறார். சீயோன் மகள் சொல்கிறா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், எஸ் abandoned me, எஸ் forgotten me அப்படி அந்த பொண்ணு சொல்லுது. அப்போ கடவுள் ஒரு நல்ல காதலன் இல்லை சொல்லி கேட்குறாரு. மாறு மீது முட்டி மோதி பால் குடிக்கிற பச்சை பிள்ளையை எந்த தாயாவது மறந்து போவாளா? நீ பொண்ணு தானே, சொல்லு, மறந்து போவாளா? மறக்க பாருங்க. அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் மறவேன், நான் மறவேன்னு சொன்னார். நான் சொன்னார். அதே போல முத கர்ப்பம் தாங்கின கர்ப்பிணி பெண் தன் வயிற்றில் இருக்கிற குழந்தையை மறப்பாளா? உட்கார்றது, படுக்கிறது, பத்தியம் இருக்கிறது, சாப்பிட்றது, சாப்பிடக்கூடாதது, விளக்குறது, விளக்கி வைக்காம இருக்கிறது, எல்லாத்தையும் நினைச்சு அந்த பொண்ணு செய்யும் இல்லை, அந்த கருவை காப்பாற்றும் இல்லை. அப்படியே கர்ப்பம் தரித்தவள் தன் கர்ப்பத்தின் கனியை மறந்தாலும் நான் மறவேன். எவ்வளோ அழகா சொல்லி கேட்கிறார் பாருங்க, எவ்வளோ அழகா கேட்கிறார் பாருங்க. மறக்க மாட்டேன் உன் பெயரை நான் எப்படியும் பேரை மறப்பேன், உள்ளங்கையில் நான் பொறித்து வைத்துள்ளேன். உள்ளங்கையில் பொறித்து கையை நீட்டினா அப்படி நீட்டினா பேர் அப்படி கண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கணும், கண்ணில் இருந்துக்கிட்டே இருக்கணும். மறக்க மாட்டேன் அப்படின்ற எவ்வளோ அழகாக, ரொம்ப அழகாக சொன்னார். அதுதான் அந்த வார்த்தை. கடவுளுடைய அன்பு அவ்வளோ மேலான அன்பு, அவ்வளோ மேலான அன்பு. அந்த அன்பு இருக்கும்போது, அந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்றைக்குமே அவரை நம்ம நேசிப்போம், டு நோ இஸ் டு லவ். என்னன்னா, அதனால தான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்னு சொன்னார். சுவைத்து பாருங்கள். சுவைக்கிறது என்பது நான் இந்த அரங்கத்தில் சொல்லியிருக்கிறேன். சுவைக்கிறது என்பது மற்ற எல்லா செயல்களை விட முக்கியமான ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்மெல் இருக்கணும், நல்ல அழகான வீட்டில் புள்ள நுழையக்குள்ளே, அம்மா நான் மட்டன் பிரியாணியா அப்படின்ட்டு வரும். ஏன்னா செம்ம வாசம் தூக்கலாக இருக்கும். உட்காந்து ரைத்தாவை போட்டு இந்த பாடி லைட்டாக லூஸ் பண்ணிட்டு அகல காலை விரிச்சு மடிச்சு போட்டு உட்காந்து தட்டு ஃபுல்லாக பிரியாணியை போட்டு ரைத்தாவை வச்சு இந்த சிக்கன் குருமா வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மா செமத்தியா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்ற புள்ள மாதிரி நம்ம ஆண்டவர் ருசிச்சு நம்ம நேசிச்சு வாழணும். அதான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இஸ்ராயல் மக்கள் அந்த திராட்சை ரசம் தயாரிக்கும் போது அதை சுவைத்து பார்ப்பார்கள். சுவைத்து பார்த்து நல்லதா கெட்டதா என்று விளக்குவதற்கு ஆட்கள் இருந்தார்கள்.
இந்த காலத்தில் டேஸ்டர்ஸ் என்று இருந்தது போல அந்த காலத்தில் சிறந்த திராட்சை ரசத்தை தேர்வு செய்வதற்காக ஆட்கள் இருந்தார்கள். சுவைத்து பார்ப்பார்கள். இது பார்த்து இது நல்லது, இது நல்லது அல்ல, இது தரம் குறைந்தது, தரமற்றது இருந்தாங்க. பந்தி மேற்பார்வைன்னு சொன்னா, நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே, அவனுக்கு தெரியுது எது நல்ல ரசம் எது கெட்ட ரசம்னு. டேஸ்டர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இவ்வளோ அழகா திருப்பாடல் 34:8 அவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்றார். அதுதான் இந்த வசனம் வந்து ரொம்ப அருமையான வசனம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் வந்து நம்ம ஆண்டவரை உணர்ந்துட்டோம் அப்படின்னோம்னாக்க நம்ம நாமளாக இருக்க மாட்டோம். நிறைய சமயத்தில் வந்து நாம் வந்து ஆண்டவர் வந்து ஒரு கருப்பொருளா அல்லது வந்து ஒரு செர்மன் பாயிண்டா அல்லது வந்து ஒரு கட்டுரையினுடைய கதாநாயகனா அல்லது நம்முடைய அங்கிக்குள்ளாக இருக்கிற ஒரு அடையாளமாக தான் நம்ம வைக்கிறோமே ஒழிய உள்ள விடுறதில்லை. திருவெளிப்பாடு 3:20 வாசிங்களேன். திருவெளிப்பாடு 3:20. இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன். யாரேனும் எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன், அவர்களும் என்னோடு உணவு அருந்துவார்கள். அருமையான வார்த்தை அது. சாமி வந்து தட்டிக்கிட்டே நிற்கிறார். இன்னைக்கு சாமி தட்டிட்டு நிற்கிறார். இந்த பாஸ்கா காலத்தில் அல்லது இந்த பொது காலத்தில் ஆண்டவர் நம்முடைய இதவை கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார். எப்படா திறப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தா கதவை என் குரலை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே வந்து அவனோடு நான் விருந்தாடுவேன், அவனும் என்னோடு விருந்தாடுவான். சாப்பாடுன்றது ரொம்ப பர்சனல். எல்லாரும் கூடயும் உட்காந்து சாப்பிட மாட்டோம். நம்ம பிடிக்கலன்னா சாப்பாட்டை தான் அவாய்ட் பண்ணுவோம். வாடா நீயாச்சும் சோறாச்சு, சோத்துக்கு இல்லை நான் வந்தேன், நான் வீட்டுக்கு சண்டை போட்டு போகிறாங்க பங்காளிங்களை. இப்போ வந்து இந்த இடத்துல அழகாக சொல்றார், அவனோடு நான் விருந்தாடுவேன், அவன் என்னோடு விருந்தாடுவான். அப்போ அந்த ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ நம்ம we need to know God. எதா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதான்ற ஒரு எபிரேய வார்த்தை இருக்குது. எதா அப்படின்னு எபிரேய வார்த்தைக்கு வந்து 3 அர்த்தம் இருக்குது. டு நோ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. டு நோ எப்படி நோ 3 வகையில் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஒன்று இன்ஃபர்மேட்டிவ்லி, இன்டலெக்சுவல்லி, இன்டிமேட்லி. இன்ஃபர்மேட்டிவ்னா என்ன? இவர் பேரு இது இன்ஃபர்மேஷன் வரியா. இன்டலெக்சுவல்னா அவருக்கு இதெல்லாம் தெரியும், அதெல்லாம் படிச்சிருக்காரு, இதெல்லாம் பூஜைகள் எழுதியிருக்கிறாரு, எல்லாம் படிச்சிருக்கிறேன், கூட இருக்கிறேன். எல்லாம் இன்டிமேட்னா கணவனும் மனைவியாகவோ, கணவன் மனைவியை போல செல்லமா பாசமா, அதான் வந்து இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப். இந்த எதான்றது வந்து இப்ராஹிமுடைய எங்கெங்கெல்லாம் பைபிளில் பயன்படுத்தப்படுகிறதோ, ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிலாம் சொல்லும்போது இந்த எதான்றது வந்து இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறதை போல, நெருங்கி இருக்கிறதை போல நாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும். அதான் வந்து அந்த வார்த்தை சொல்லுது. அதான் அது சொல்லுது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று நன்றி செலுத்துங்கள், ஏனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த நல்லவர்ன்றதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். எபிரேய மொழியில் வந்து தோப் அப்படிம்பாங்க. தோப் அப்படின்னா குட்னு அர்த்தம். அவர் நல்லவர் தோப் அப்படின்னம்னாக்க அவர் நல்லவர் என்று அர்த்தம் ஆகும். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அவங்களோட இவரை சேர்த்துக்கிட்டு அவங்களோட சேர்ந்து நானும் தீர்ப்பிடேன், எனக்கும் அந்த யோக்கியது இல்லைம்மா. எவ்வளோ நன்மை தானங்க. மன்னிக்கிறத கூட அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக மன்னிக்கிறார். அதுதான் வந்து கடவுளுடைய மகத்துவமான ஒரு மன்னிப்பின் மேன்மை. சில பேர் இருக்கிறாங்க வந்து அப்படியே வந்து, அண்ணா நல்லா இருக்கீங்களா, என்னண்ணா உடம்பு சரியில்லையா, இழைச்சி போயிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 10,000 ரூபா கடன் கேட்பாங்க.